இப்போ நம்ம பார்க்க போகிறது சந்திர அதியோகம். சந்திர அதியோகத்தை பற்றி நிறைய வீடியோக்கள் யூடியூப்பில் இருக்குது. இருந்தாலும் சந்திர அதியோகத்தினுடைய நுணுக்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்கின்ற போது, ஒளி கொடுக்கக்கூடிய வளர்பிறை சந்திரன் அல்லது பௌர்ணமியை நோக்கிய சந்திரன். பௌர்ணமியை நோக்கிய சந்திரன் அப்படின்னா வளர்பிறை பஞ்சமி திதியிலிருந்து தேய்பிறை பஞ்சமி திதி வரை ஒளி இருப்பதாக கருத்தில் கொள்ளலாம். அதனுடைய படிநிலைகளாகப்பட்ட பஞ்சமி திதியிலிருந்து அடுத்த திதியிலிருந்து பௌர்ணமி வரை சிறந்த ஒளி பொருந்திய சந்திரனாக இருப்பார். அந்த யோகமும் அதனுடைய அடிப்படையிலேயே அந்த யோகம் வேலை செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சந்திர அதியோகத்திற்கு சந்திரனுக்கு 6, 7, 8 போன்ற இடங்களில் இயற்கை சுப கிரகங்கள் ஆகப்பட்ட புதன், சுக்கிரன், குரு போன்ற கிரகங்கள் இருந்தால் சந்திர அதியோகம் என்று நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி சந்திரனுடைய எதிர் திசையில் 6, 7, 8 போன்ற இடங்களில் கிரகங்கள் இல்லாமல் ஏதாவது ஒரு கிரகம் சுபவலு பரப்பக்கூடிய ஒரு கிரகம், உதாரணத்திற்கு இந்த தனுசு ராசி சந்திரன் வளர்பிறை சந்திரன், சூரியனுக்கு வளர்பிறை சந்திரன் திரியோதச திதியில் இருக்கிறார். இங்கே இந்த சந்திரனுக்கு 7ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கிறார். இது லக்கணம் ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்திற்கு செவ்வாயாகப்பட்டவர் 7 மற்றும் 12ஆம் பாவ அதிபதி. இந்த செவ்வாய் 2இல் இருப்பதாகவும் ராகுடன் சூரியன் கூடியதாகவும் ஒரு உதாரண ஜாதகத்தை நம்ம எடுத்துட்டு பார்த்தோம்னா, இதில் சந்திர அதியோகத்தினால் செவ்வாயுடைய தசை நடக்கின்ற போது, செவ்வாயுடைய தசை நடப்பில் வருகின்ற போது செவ்வாய்க்கு நேர் எதிரிலே வளர்பிறை சந்திரனுடைய பார்வையில் சந்திர மங்கள யோகமாக, இது ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெண் ஜாதகம்னு வச்சுங்க. 7ஆம் பாகம் கணவர், 12ஆம் பாகம் என்பது வெளிநாட்டு வாழ்க்கை. இந்த இரண்டிற்கும் அதிபதியாகப்பட்ட செவ்வாய் சந்திரனின் முழு பார்வையில் இருக்கின்ற போது, செவ்வாயுடைய திசையும் நடப்பில் இருக்கின்ற போது கணவன் மற்றும் வெளிநாட்டு வாழ்க்கையால் மேன்மையான பலன்களையே அடைவார். இப்போ இந்த செவ்வாய் திசை முடிந்து அடுத்ததாக வரக்கூடிய ராகு திசை. ராகு இங்கே இருப்பது ஸ்தானபலம் லக்கணத்திற்கு 3லே கடகராசியில் இருக்கிறார். சூரியன் டிகிரி வகையில் ஒரு 15 டிகிரி விலகி இருப்பதாகவும் கொண்டார். இந்த ராகுடைய திசைக்கும் இந்த சந்திரனுடைய ஒளி அதிர்வுகள் என்பது 6, 7, 8 படும். ஆக இயற்கை சுபகிரகங்களுடைய பார்வையில் சந்திரன் இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் சந்திரன் ஒளி பொருந்தியவராக இருக்க வேண்டும். சந்திரன் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை சுபத்துவ நிலைக்கு கொண்டு வருவார். இப்போ சந்திரன் 8லே இருக்கிறார். 8ஆம் பாவம் என்பது ஆயுள், ஆயுளை வளர்ப்பார். இந்த ஜாதகத்தில் ஆயுளை வளர்ப்பார். இதற்கு பிறகு இந்த குருவுடைய நிலையை நம்ம பார்க்க வேண்டும். அடுத்த கட்டம் இதுக்கு வீடு கொடுத்த குரு நிலை. ஆனால் இது வளர்கிற சந்திரனுடைய பார்வை என்பது, சந்திர அதியோகத்தை பற்றி பேசுகிறோம். பார்வை என்பது லக்கணத்திற்கும் விடும், செவ்வாய்க்கும் விடும், ராகுக்கும் விடும். இங்கே இந்த ஒளியுடைய அதிர்வுகள் இந்த இடங்களில் பிரதிபலிக்கும். இங்கே எதுவுமே சுவர்கள் கிடையாது, இந்த இடத்துல மட்டும்தான் படும் அப்படின்ட்டு. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பார்வை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் படாமல் சிதறல்கள் 6, 7, 8ஆக நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். அப்போ தான் சந்திரனுடைய பார்வை பலனை முழுமையாக கணக்கிட வேண்டும். சூரிய சந்திரனால் ஏற்படக்கூடிய யோகங்களே மிக சிறந்த யோகமாக சொல்லப்படுகின்ற நிலையிலே அதியோகம், அதுவும் சந்திர அதியோகம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த முக்கியமான நல்ல யோகங்களில் ஒன்று. இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். செவ்வாய் மற்றும் ராகு லக்கணம் 3ம் சுபபலம் பெறும் என்பதை இந்த சந்திர அதியோகத்தின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கு குரு, சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சந்திர அதியோகம் என்பது இந்த நிலையிலும் சிறந்த பலனையே செவ்வாய்க்கு கொடுப்பார். சந்திர மங்கள யோகமாக இந்த இடத்தில் செயல்படும், சந்திர அதியோகமாகவும் செயல்படும், லக்கணமும் சுபபலம். உதாரணத்திற்கு இந்த இடத்தில் குரு இருப்பதாக கொண்டால் 5லே குரு இருந்து லக்கணத்தையும் பார்த்தால், 5லே குரு இருந்து லக்கணத்தையும் பார்த்தால் லக்கணம் கூடுதல் வலு பெறும். வலு என்பதை விட சுப வலு பெறும். அப்படிதான் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சந்திர அதியோகத்தினுடைய நுணுக்கங்கள் ஆகப்பட்ட இந்த இடத்தில் உதாரணத்திற்கு செவ்வாய் இல்லை, சனி இருப்பதாக கணக்கில் கொண்டு செய்யுங்க.
சனி இந்த இடத்தில் இருப்பதாலும் இங்கு சனியுடைய பார்வை சந்திரனுக்கு விழுவதை விட சந்திரனுடைய சுப ஒளியாகப்பட்டது சனிக்கு பெற்று அந்த சனி இங்கு சுப ஒளி பெறுவார். சனி தசை நடக்கின்ற போது இந்த சனி கெடுதலை செய்ய மாட்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சந்திர அதியோகத்தினுடைய நிலைகள் என்ன என்பதை தான் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். இப்படியும் சந்திர யோகம் சந்திர அதியோகம் என்பது வேலை செய்யும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.